கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்துல உங்களை மிகவும் அன்போடு இந்த சாயந்தர பைபிள் ஸ்டடி நேரத்துல நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்துல நாம் போன வாரத்துல ஓபேத் ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனுடைய காரணங்களை நாம் தியானிச்சோம். 2 சாமுவேல் 6வது அதிகாரத்துல 9-12 நாம் குறித்து வைத்து நாம் பார்த்தோம். ஓபேத் ஏதோம் வீட்டுல தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி இருக்கும்போது அந்த வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஓபேத் ஏதோம் என்ன மாதிரி செய்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஒரு அவருடைய செயல் எப்படி இருந்துச்சு, ஆக்ட் ஆஃப் டிசையர், ஒரு வில்லிங்னஸ் இருந்ததுன்னு பார்த்தோம். தேவ பிரசன்னத்தை தான் வீட்டுல வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆசை. அடுத்து ஆக்ட் ஆஃப் டிசைசிவ் டெசிஷன்ஸ், அநேக ஆபத்துக்கள், அநேக பிரச்சனைகள் அதனால வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அவன் தீர்க்கமா முடிவெடுத்தான், இல்ல கர்த்தருடைய பிரசன்னம் எங்க வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எல்லாத்துக்கு மேல ஒரு ஆக்ட் ஆஃப் டிவோஷன்ஸ் இருந்தது அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன அப்படின்னு, ஒரு பயபக்தியோட 3 மாசம் தான் அவங்க வீட்டுல இருந்தது, அதை அவன் ஒரு பயபக்தியோடு அனுசரித்தான் அப்படின்னு சொல்லுகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். இது மாதிரி அநேக காரியங்களை நாம் பார்த்தோம் போன முறை. எல்லாத்துக்கு மேல ஆக்ட் ஆஃப் டெடிகேஷன் அவன்கிட்ட இருந்துச்சு. அந்த தேவனுடைய பெட்டிய எருசலேமுக்கு எடுத்துக்கொண்டு போறோம்னு, ஐயோ நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம் இது போதும் நினைக்காம, இல்ல ஆசீர்வாதம் தந்தவர் தான் முக்கியம்னு சொல்லி அவன் தேவனுடைய பெட்டி எந்த இடத்துல இருக்குதோ அங்கதான் நானும் இருக்கணும், என் குடும்பமும் இருக்கணும்னு சொல்லி அவன் அந்த இடத்துக்கு மூவ் பண்றதையும் பார்த்தோம் இல்லைங்களா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு அதே பகுதியில தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், தேவனுடைய பெட்டி கொண்டு வரப்படும் போது ஊசா என்கிற மனுஷன் அந்த பெட்டியை தொடுறான், ஆண்டவர் அடித்து கொள்றார். இன்னைக்கு ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஊசாவை ஏன் கர்த்தர் அடித்தார் அப்படின்னு சொல்லி தலைப்பு. Why God struck Uzzah when he touched the ark அப்படின்னு சொல்லிதான் தலைப்பு. இதை வைத்து பார்க்க முடியும். 2 Samuel chapter 6 அதே அதிகாரத்துல நீங்க 1-8 வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வேகமாக நாம் இதிலே பார்க்க முடியும். உடன்படிக்கை பெட்டி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெட்டி என்ன சொல்லுவாங்க, தேவனுடைய பெட்டின்னு சொல்லுவாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹீப்ரூஸ் சாப்டர் 9 verses 4 and 5 அழகாக அதை சொல்லுகிறது. அதுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆரோனுடைய துளிர்த்த கோல் அப்படின்னு சொல்லி, இது தேவன் நம்மளை பராமரிக்கிறதை குறிக்கும், காட்ஸ் பிரிசர்வேஷனை குறிக்கும். அதுல கோல்டன் பாட்ல மண்ணா இருக்கிறத பார்க்க முடியும். இது காட்ஸ் ப்ரொவிஷனை குறிக்கிற ஒரு காரியம். அந்த பெட்டிக்குள்ளார இன்னொன்னு இருக்குது, 2 tablets வேர்ட் ஆஃப் காட் இருக்குது. இது எதை கொடுக்குது, காட்ஸ் ப்ரொடெக்ஷன். தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை பிழைக்க வைத்து பாதுகாத்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி. அந்த பெட்டிக்கு மேல 2 கெருபின், அந்த ஏஞ்சல்ஸ் அப்படியே மூடி இருக்கும். அங்கதான் கர்த்தருடைய க்ளோரி இருக்கும், மெர்சி சீட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த 4 காரியங்களும் இந்த பெட்டி சம்பந்தப்பட்டது. காட்ஸ் க்ளோரியை குறிக்கிறது. அந்த மெர்சி சீட் அப்படிங்கும் போது தேவனுடைய அன்பு இரக்கம் வெளிப்படுவது காரணம் என்னன்னா, அவருடைய மகிமை அப்படி இருக்கிறது அப்படிங்கிற அந்த 4 காரியம். ஒன்னு காட்ஸ் பிரிசர்வேஷன், காட்ஸ் ப்ரொவிஷன், காட்ஸ் ப்ரொடெக்ஷன் and God's glorious presence in the mercy seat. இந்த பெட்டிக்குள்ளார இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இல்லைங்களா. இந்த பெட்டியினுடைய கொஞ்சம் ஹிஸ்டரியை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மோசே காலத்துல ஆண்டவர் அதை செய்ய சொல்லி அவங்கள சுமக்க பண்ணி அவங்களை கொண்டு வர்றாரு. யோசுவா காலத்திலையும் அது கொண்டு வருகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். யோர்தானை கடக்கும் போது கூட அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்கள் சுமந்து கரையில நிற்கும் போதுதான் அந்த வெள்ளத்தின் குவியல்கள் எல்லாம் ஓரமா நின்று ஓடுகிறதை நாம் பார்க்க முடியும்.
இல்லைங்களா? இந்த இவர்கள் கானான் தேசத்துக்குள்ளார வந்த பிறகு இந்த உடன்படிக்கை பெட்டியை முதல்ல எங்க வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோஷுவா 18:1 இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுது? இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்திட்டாங்க எங்க? சீலோவிலே அப்படின்னு சொல்லி, ஷிலோ SHILOH அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல, ப்ராமிஸ்ட் லேண்ட்ல அவர்கள் அதை வைக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலகட்டம் ஜோஷுவா 18:1 நீங்க அப்படியே நியாயாதிபதிகள், ரூத்து காலம் முடிஞ்சு 1 சாமுவேல் அந்த தீர்க்கதரிசியினுடைய காலம் வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பிரீஸ்ட் ஏலி அப்படிங்கிறவரு, அவர் பேர் ஏலி, அவர் தான் அந்த ஷீலோவில் ஒரு பிரதான ஆசாரியராய் அந்த இடத்துல ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறார். அவருடைய குடும்பம் கர்த்தருக்கு விரோதமாக ஒரு டிஸ்ஒபீடியன்ஸ் லைஃப் வாழுகிறதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த குடும்பத்தை அழிப்பேன்னு சொல்லி அந்த ஆண்டவருடைய பெட்டிய படையெடுத்து பெலிஸ்தியர்கள் வரும்போது அவர்கள் அதை பிடித்து கொண்டு போகும்படியாகவும் கர்த்தரை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இது 1 சாமுவேல் சாப்டர் 4 நீங்கள் 10 to 11 நீங்க படிச்சீங்கன்னா இதை குறிக்க முடியும். 10 to 11 and 21 to 22. 1 சாமுவேல் சாப்டர் 4 10 to 11 and 21 and 22 நீங்க அதை பார்க்கும்போது கடைசியா 21 22 மாத்திரம் படிக்கிறேன். பெலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரேலோட படையெடுத்து அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும், அதாவது யாரு? ஏலியினுடைய மருமகள், இந்த இடத்துல அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கப்போத் என்று பேரிட்டார். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. அப்ப தேவனுடைய பெட்டியில நம்ம சொன்னது மாதிரி அந்த மெர்சி சீட்ல உள்ள காட்ஸ் glorious presence is very very important அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அந்த பெட்டி போயிருச்சு அப்படிங்கும் போது கர்த்தருடைய மகிமையும் போயிருச்சு அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த பெட்டியை என்ன பண்றாங்க? இந்த ஜோஷுவா சீலோவுல நிறுவன அந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் நாள்ல இருந்து பெட்டி பிரீஸ்ட் ஏலி காலத்துல பிடிக்கப்பட்ட அந்த நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 369 இயர்ஸ் எங்க இருந்திருக்கு அப்படின்னா ஷீலோ அப்படிங்கிற பிளேஸ்ல இது இருந்திருக்கிறது. இந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட் அப்படிங்கறத நீங்களும் நானும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பெலிஸ்தியன் பிடிச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பெட்டியை கொண்டு போய் அஸ்தோத் அப்படிங்கிற ஒரு சிட்டில அவர்கள் தாகோன் கோயில், அவங்களுடைய வழிபடுகிற தெய்வத்தின் கோயில கொண்டு போய் வைக்கிறாங்க. எல்லா சாமியும் ஒண்ணுதானே அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ரொம்ப ரொம்ப கோபமாய் அந்த தாகோன்லாம் தலைய துண்டிக்கிறாரு. அந்த இடத்துல அந்த சிலையெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. அவங்க அதை பார்த்து பயந்துடுறாங்க. அந்த அஸ்தோத்துல எல்லாருக்கும் பிளேக், ஆண்டவர் வியாதிகளை அனுப்புறாரு, வாதை நோய்களை அனுப்புறாரு. இதுக்கு பயந்துகிட்டு இவங்க இங்கேருந்து என்ன பண்றாங்க? பெத்ஷெமைட் அப்படிங்கிற ஒரு சிட்டி அனுப்பிச்சு விடுறாங்க. பெத்ஷெமைட்ல போனா அது அங்கேயும் போனீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐயோ இது வந்து ஒரு லேவி பட்டணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. அதாவது ஃபர்ஸ்ட் எங்க இருந்து தேவனுடைய பெட்டிய பெலிஸ்தியர்கள் தாகோன் கோயில்ல அஸ்தோத்துல வச்சதுக்கு மூலம் வியாதிகள்லாம் வந்து பெருகின பிறகு எக்ரோனுங்கிற ஒரு பட்டணத்துக்கு அனுப்புறாங்க. அங்கேயும் ஆண்டவர் கோபமாகி அநேக வியாதிகளை அனுப்பினோன்னு அவங்க பாக்குறாங்க, ஆஹா இனி இது நம்மள்ட்ட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த பெட்டிய அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னொரு இடத்துக்கு அனுப்புவோம், இஸ்ரேலுக்கே திரும்ப அனுப்பிச்சு விட்டுறலாங்கிற ஒரு பயம் வந்துருது. இதெல்லாம் 1 சாமுவேல் சாப்டர் 5 நீங்கள் இதை கவனிக்க முடியும். God punished Philistines and அந்த எல்லாத்தையும்
பனிஷ் பண்றதை நீங்கள் பார்க்க முடியும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இப்ப இந்த பெலிஸ்திய பட்டணத்துல மாத்திரம் இந்த பிடிபட்ட பெட்டி 7 மாசம் இருந்ததுன்னு சொல்லி 1 சாமுவேல் 6:1 சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். 7 மாசம் அங்க இருந்திருக்கு. அதுக்குங்கிட்டு இந்த வியாதிகள்லாம் வந்தவொடனே பிலிஸ்தியர்கள் பயந்துகிட்டு என்ன பண்றாங்க, 1 சாமுவேல் சாப்டர் 6 verses 12 to 15 அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அவங்க முடிவெடுத்து இதை திரும்ப இஸ்ரவேல் பட்டணத்துக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி பெத்ஷெமெத் அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு அனுப்புகிறார்கள். ஏன்னா இந்த பட்டணம் தான் அந்த காலகட்டத்துல அவங்களுடைய பிலிஸ்தியர் பட்டணம் எக்ரோன்ல இருந்து கொஞ்சம் பக்கமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பயம், இந்த எப்படியாவது இந்த ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் இங்கேன்னு போனா சரி அப்படிங்கிற லெவலுக்கு பெத்ஷெமெத் அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு அனுப்புகிறார்கள். ஆனா உண்மையிலே அந்த பெத்ஷெமெத் பட்டணம் யாருன்னா அது ஒரு லெவிட்டிக்கல் சிட்டி, லேவியர்கள் குடியிருக்கிற பட்டணம் அப்படிங்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இது எப்படி அனுப்புறாங்கன்னா அவர்கள் ஒரு மாட்டு வண்டியை வச்சுக்கிட்டு அதில் மேல இந்த உடன்படிக்கையை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க அனுப்புறாங்க. நீங்க இதை படிச்சு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் சாப்டர் 6:12 அது கரெக்டா ரோடுல அங்கங்க போய் கரெக்டா போய் எங்க நிக்குது அப்படின்னா பெத்ஷெமெத் அப்படிங்கிற லேவியர்கள் வாழுகிற கரெக்டான அந்த சிட்டியில போய் உடன்படிக்கை பெட்டியினுடைய அந்த காற்று நிற்கிறதை நீங்கள் அந்த வசனங்களை படிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். 14வது வசனம் சொல்லுது, அந்த வண்டில் பெத்ஷெமெஷ் ஊரானாகிய யோசுவாவின் வயலிலே வந்து அங்கே நின்றது. கரெக்டா ஒரு மனுஷனுடைய வயல்ல வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்கன தகன பலியிட்டார்கள். 15வது வசனம் சொல்லுது, லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த மற்ற ஒரு அவங்க வந்து எப்படின்னா நேர்த்திக்கடன் செலுத்துறது மாதிரி சில காரியங்களை பிலிஸ்தியர்கள் அவங்க தெய்வ வழிபாடின்படி செய்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அது எல்லாத்தையும் வைத்தார்கள். பெத்ஷெமெஷின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்கன தகன பலிகளை செலுத்தி பலியிட்டார்கள்னு போட்டிருக்கு. அப்ப இப்ப ஆர்க்கு திரும்ப இஸ்ரேல் சிட்டிக்குள்ளார எக்ஸாக்டா லெவிட்டிக்கல் சிட்டிக்குள்ளாரே வந்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பெத்ஷெமெத்ல உள்ள லேவியர்கள் சும்மா இல்லாம இவங்க என்ன பண்றாங்க, அதை உத்து பாக்குறாங்களாம். 1 சாமுவேல் அதே 6:19 பாத்தீங்கன்னா, ஆனாலும் பெத்ஷெமெஷின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்து முடியினால் தொடர்ந்து பார்த்திருக்காங்க. பெட்டிக்குள்ளார என்ன இருக்குடான்னு பார்த்து கர்த்தர் ஜனங்களில் 54,070 பேரை அடித்தார். 50,000 people approximately அங்கே இறந்து இருக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் வந்து ஒரு பயங்கரமா செயல்பட்டு இருக்கிறாரு. அந்த பெட்டி அங்கங்க போகும்போதும் அந்நிய பட்டணங்களுக்கு போகும்போதும் பெரிய தண்டனை. பெத்ஷெமெத் வந்து ஒரு லேவி சிட்டி, அந்த லேவி சிட்டில வந்து இருந்தா கூட லேவியர்கள் தானே ஆண்டவரோட அவங்க உத்து பார்த்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு அதுலயும் கோபம் வந்து அவர்களை அடித்திருக்கிறதை பார்க்கிறோம். இதற்குங்கிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதுக்குங்கிட்டு இன்னொரு சிட்டிக்கு இவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. கிரியாத் யாரீம் அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு இவர்கள் அனுப்ப. ஏன்னா அதுதான் அந்த காலகட்டத்துல மலை பட்டணமா இருந்தது. ஒரு காலத்துல ஹீப்ரூஸ் அந்த பிராமிஸ் லேண்டுக்குள்ளார வருவதற்கு முன்னாடி பஹால் வர்ஷிப் அதிகமான உச்சியா இருக்கிற மலையில தான் பலி கொடுத்து அந்த தெய்வத்தை கொண்டாடி வழிபடுவாங்க. அதனால இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, திரும்பி அதே பட்டணத்துக்கு அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி கிரியாத் யாரீம் பட்டணத்திற்கு அவர்கள் அனுப்புகிறார்கள். இதுவரைக்கும் பார்த்துக்கலாம். இங்க வந்த பிறகு ஒரு காரியம் நடக்கிறது. 1 சாமுவேல் 7:1-2. அப்படியே கிரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கிரியாத் யாரிமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தில் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அபினதாப் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பரம்பரை வீட்டுல எலியேசர் அப்படின்னு ஒரு மகன் இருக்கிறாரு. இன்னொரு மகன் பேரு உஷா. இவங்க வீட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அனுமதிக்கு தர்றாரு.
அந்த வீட்டுல தேவனுடைய பெட்டி இருக்கிறது அப்படிங்கிறதை நீங்களும் பார்க்க முடியும். இந்த அபினதாப் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க இவன் ஒரு லேவியனா இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். இப்படி இதை ஞாபகம் வைத்து, இதெல்லாம் ஏன்னா வரப்போற காரியங்களுக்கு இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காண்டி நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த இடத்துல எவ்வளவு நாள் இருந்தது அப்படின்னா 20 வருஷம். அந்த தேவனுடைய பெட்டிய பாதுகாக்கும்படிக்கு யாரு அவன் குமாரனாகிய எலெயாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். அப்ப எலெயாசர்னு ஒரு மகன் இருந்திருக்கிறான், அவனை பரிசுத்தப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இப்ப நம்மளுடைய மெயின் காரியத்துக்கு வரலாம். 2 Samuel chapter 6ல தேவனுடைய 3வது வசனம் சொல்லுது, தேவனுடைய பெட்டியை என்ன இப்ப தாவீது டிசைட் பண்ணிட்டாரு, தேவனுடைய பெட்டிய நம்ம எங்கேருந்து கொண்டு வந்துடணும், இந்த அபினதாபினுடைய மகன் எலெயாசர் வீட்டில இருந்து கொண்டு வந்துடணும்னு தீர்மானம் பண்ணிட்டாரா. அவர் 30,000 பெரிய மூப்பர்களை அனுப்பி கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணும்போது வசனம் சொல்லுது, 3வது வசனம் 2 Samuel 6ல verse 3, தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டில் இருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், அபினதாபுக்கு எலியேசர் என்ற குமாரன்னு முன்னாடி படிச்சோம் 1 Samuel 7:1 and 2ல. ஆனா இங்க சொல்லுது ஊசா அப்படிங்கிற இன்னொரு குமாரன் இருந்திருக்கிறான், அகியான்னு ஒரு பேர், இன்னொரு பேரை புதுசாவும் சொல்லுது. நம்ம இதெல்லாம் குறிச்சு பார்ப்போம். அவர்கள் புது தேவனுடைய ரதத்தை நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்க நடத்திக்கிட்டே வராங்க. அவங்க நடத்திக்கிட்டே எருசலேமுக்கு போகும்படி அவர்கள் வரும்போது 4வது வசனம் சொல்லுது, அகியோ பெட்டிக்கு முன்பாக நடந்தான். அப்ப ஊசா பெட்டிக்கு முன்பாக நடக்கல, அகியோங்கிற ஒரு மனுஷன் பெட்டிக்கு முன்பாக நடந்தான். 5வது வசனம் எல்லாம் சொல்லுது, எல்லாரும் ஆடல் பாடல் கொண்டு வந்தாங்களா என்ன. 6வது வசனம், அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால், பெட்டி அசைஞ்சிருக்குது, மாடு எதையோ பார்த்து பரண்டு அசைஞ்சிருக்குது. ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது, அவனுடைய துணிவின் நிமித்தம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான, துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார், அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் பார்க்கிறோம். இன்னைக்கு why Uzzah was struck by God, இதுதான் நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், அபினதாப் என்கிறவருடைய தகப்பனுக்கு அவர்கள் என்ன சொல்றாங்க, எலெயாசர் அப்படிங்கிற ஒரு மகன் இருக்கான், ஊசான்னு ஒரு மகன் இருக்கான், இன்னொன்னு அகியோன்னு ஒரு பிள்ளையும் இருக்கிறது போல இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன் ஆண்டவர் அடிச்சாரு? ரொம்ப கிளீனா போட்டிருக்கு 7th verseல. அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. ஏன்? அவனுடைய துணிவின் நிமித்தம். அப்படி எரர் அப்படின்னு சில இடத்துல போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. இன்னொன்னு இர்ரெவரன்ஸ் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா ஒரு டிஸ்ஹானர், தேவனை சரியாக எப்படி கனம் பண்ண தெரியல, மதிப்பு செய்ய தெரியல அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல அந்த வார்த்தை சொல்லுது. இது ஒரு சாதாரண இர்ரெவரன்ஸ் அப்படிங்கிறதா பெரிய விஷயம் அப்படிங்கும் போது அது பெரிய விஷயமாக கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஒரு 5 காரியங்களை நான் சொல்லி அதுதான் இன்னைக்கு ஸ்டடி, அதை தான் பார்க்க போறோம். சீக்கிரமாவே பார்த்துடலாம். அப்ப முதல்ல நீங்களும் நானும் ஏன் முதல்ல ஆண்டவர் அடிக்கிறார் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் ஆஃப் கேரியிங் த ஆர்க், ஃபர்ஸ்ட் ரீசன் இருக்கு பாருங்க. இந்த ப்ராசஸ் ஆஃப் கேரியிங் த ஆர்க்கே தேவன் சொன்னபடி அல்ல. இட் மஸ்ட் பி கேரிட் நாட் பை த கார்ட் பட் பை தி அப்ராப்ரியேட் பீப்புள். ஆண்டவர் சில கூட்டங்களை, சில நபர்களை இந்த தேவனுடைய பெட்டியை சுமக்கும்படி நியமித்திருக்கிறார். அவங்களை தவிர வேற யாரும் இதை சுமக்கவே கூடாது. இந்த மாதிரி வண்டியில தேர்ல ரதத்துல வச்சு கொண்டே போக கூடாது. அதுக்கு ஆதாரமாக எக்ஸோடஸ் சாப்டர் 8ல verse 15 நீங்க படிங்களேன். எக்ஸோடஸ் சாப்டர் 8 verse 15 அதை நீங்க படிச்சீங்கன்னா
அதிலே நான் படிக்கிறேன், நானே எடுத்து படிக்கிறேன். எக்ஸோடஸ் 8:15 ரொம்ப அழகாக ஆண்டவர் அதிலே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எக்ஸோடஸ் 8:15 இல்லை, எக்ஸோடஸ் 8:15 இல்லை, வேற ஒரு நிமிஷம் இன்னொன்னு பார்க்கலாம். எக்ஸோடஸ் 18:15 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, மன்னிச்சு கொள்ளுங்க. ஒரு நிமிஷம், அதுவும் இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். 25, சாரி, மன்னிச்சுக்கொள்ளுங்க. எக்ஸோடஸ் 25ல நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா 8-15. எக்ஸோடஸ் 25ல 8-15 பாத்துக்கோங்க. எக்ஸோடஸ் 25ல 8-15. ஓகே தானே? அதுதான் நான் தவறா இங்க குறிச்சிட்டேன், மன்னிச்சுக்கொள்ளணும். ரைட். அதை போய் படிச்சு பாத்தீங்கன்னா எப்படி பெட்டியை செய்யணும், எப்படி ஆசாரிப்பு கூடாரம் இருக்கணும்னு சொல்லும் போது அதை அவர் சொல்லுகிறாரு. அதுல பாத்தீங்கன்னா 12வது வசனம் சொல்லு, அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 முளைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி வைத்து சீட்டு மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி, அப்ப தோல்ல கொண்டு வரணும். அவைகளை பெட்டியின் பக்கங்களுக்கும் வளையங்களை பாய்ச்ச கடவாய். அந்த தண்டுகள் பெட்டியில் இருந்து கலற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய கமாண்ட், இது ஒரு பெரிய பிரமாணமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்ல 4:15 குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து 7ல 9 குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. 4:15 இதை யாரு சுமக்கணும் அப்படிங்கறத இங்க ரொம்ப அழகாக போட்டிருக்கிறது. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு வருவதற்கு வரக்கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். அவங்களும் தொட முடியாது. கோகாத் புத்திரர் அந்த ரிங்கு வளையத்துல உள்ள அந்த கம்பிகளை வைத்து சுமக்கலாமே தவிர அந்த போல்ல வைத்து தொடர்றதுக்கு அவங்களுக்கு அறிமுகம் இல்ல. பரிசுத்தமான ஆசாரிப்பு கூடாரத்துல கோகாத்து புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இன்னொரு வசனம் 7:9 இன்னும் கொஞ்சம் டீடைல் இருக்கு. 7:9 பாத்தீங்கன்னா கோகாத்து புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை, தோல்மையில் சுமப்பதே அவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையா இருந்தது. தோல் மேல சுமக்கணும் கோகாத்து புத்திரருக்கு, இதுதான் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்ப வெரி ஃபர்ஸ்ட் தப்பே என்ன அப்படின்னா, இந்த லேவிய குடும்பத்துல உள்ள உசையா, எலியேசர் இவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அகியோ எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கணும், இது முதல்ல இப்படி சுமக்கவே கூடாது அப்படிங்கறது முதல் தப்பே அவங்க அந்த தப்ப பண்ணுனாங்க. அப்போ ஆண்டவருடைய பெட்டியை ஏற்ற ஜனங்கள் தான் சுமக்கணும், அதை வண்டியிலேயோ ரதத்திலே கொண்டு வரக்கூடாது. இது ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 1-2 நீங்க பாத்தீங்கன்னா, அபினதாப் தகப்பன் இருக்கிறாரு, அவருக்கு பிள்ளை எலியேசரை தான் அவர்கள் பிரதிஷ்டை பண்ணாங்க. அவனதான் அபிஷேகம் பண்ணி இந்த தேவனுடைய பெட்டியை பார்த்து கொள்ளும்படி ஒரு கார்டியனா, வாட்ச் கீப்பரா போட்டிருந்தாங்க. அப்ப ஊசாங்கிறவர் கான்சிக்ரேட் பண்ணப்படவில்லை, ஊசாங்கிறவர் அப்பாயிண்ட் பண்ணப்படவில்லை. யாரு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறா, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய காரியத்தை நம்ம எலியேசர் என்கிற ஒரு மனுஷனை தான். அப்ப ஊசா தொட்டிருக்க கூடாது, சரிங்களா? அப்ப இதெல்லாம் ஊசாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் அதை மறந்து போய்தான், இல்ல மீறிட்டான். அப்ப ஊசா, 2வது ரீசன், ஊசா வாஸ் நாட்
கான்சிக்ரேட்டட். இதுக்குரிய ரெஃபரன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். 1 சாமுவேல்ல 7ல 1 and 2 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா எலியேசர் தான் கான்சிக்ரேட் பண்ண. மூணாவது, ஊசா வாஸ் டேக்கன் சோ லைட்லி அபவுட் திஸ் ஆர்க். ஏன்னா அவங்க வீட்டுல 20 வருஷம் இருந்திருக்குது இல்ல. சில பேருக்கு ரொம்ப ஃபெமிலியரா போயிட்டோம் அப்படின்னா, சில பேர் ஒரு பெரிய நபர்களோட ரொம்ப ஃபெமிலியரா நம்ம பழக ஆரம்பிட்டோம்னா உண்மையிலே நம்ம அவங்களை சரியா மதிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலைகள் நம்ம மைண்ட் செட்டுக்குள்ளார வந்துரும் நினைக்கிறேன். அது போல இவனுக்கு உண்மையிலே இந்த பெட்டியினுடைய மகிமை தெரியல, அதனால ரொம்ப லைட்டா எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா வீட்டுல 20 வருஷம் இருந்திருக்குது. எலியேசருங்கிறவரு அவருடைய சகோதரன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒன்னும் ஆகல. இப்ப நம்ம தொட்டாலும் ஒன்னும் ஆகாது. எப்படியோ ஒரு அவனுக்குள்ளார ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட், ஒரு சரியான ஒரு வேர்டு சொல்லுவான், ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட் அப்படிம்பாங்க. அதாவது கண்டெம்ப்ட் அப்படின்னா ஒரு காரியத்தையோ ஒரு பர்சனையோ ரொம்ப ரொம்ப லைட்டா கன்சிடர் பண்றது, ஒரு டிவேல்யூ பண்றது அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம். அப்போ இங்கே அந்த காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். அந்த 2 சாமுவேல் 6ல நாம் பார்த்திருக்கோம். அகியோ எங்க போயிட்டு இருக்கிறாரு? பெட்டிக்கு முன்பாகவும் போய் கொண்டிருக்கிறாரு. அப்ப அவருக்கு ஏதோ ஒரு ஜாக்கிரதை உணர்வு இருக்குது. ஆனா அந்த ஊசாவுக்கு இல்லை. ஹி வாஸ் டேக்கன் சோ லைட்லி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 4வது ரீசன் நீங்க பாத்தீங்கன்னா, Uzzah was very careless in learning the things. இப்ப அதுக்குதான் நான் அந்த ஆர்க் ஆஃப் ஹிஸ்டரிய சொன்னேன். ஜோசுவா காலத்துல இருந்து பிரீஸ்ட் ஏலி காலம் வரைக்கும் என்னென்ன நடந்தது. அதுக்குங்கிட்டு பிலிஸ்தியர்கள் அந்த ஆர்க்கை பிடிச்சிட்டு போய் அஸ்தோத் சிட்டியில வைக்கும் போதும் எக்ரோன் சிட்டியில வைக்கும் போதும் ஆண்டவர் வாதையில தண்டிச்சார். அதுக்குங்கிட்டு அது பெத்ஷெமைட்ஸ் அப்படிங்கிற லெவிட்டிக்கல் சிட்டிக்கு வந்துச்சு. லெவிட்டிக்கல் சிட்டியில வந்து அவன் உத்து பார்த்திருக்கிறான், லேவியர் உத்து பார்த்திருக்கிறான். அவனும் தொடக்கூடாதுங்க இல்ல, அவனும் கற்பனை மீறிட்டான். எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்தா. அங்கேயும் 50,000 பேருக்கு மேல ஆண்டவர் அடிச்சு போட்டாரு. அப்ப இவ்வளவு கதையும் தெரிஞ்ச பிறகுதான் கீரியா தாரிமில இவங்க வீட்டுல 20 வருஷம் இருந்திருக்குது. அப்ப அந்த பயபக்தி இருக்கணும்ல, அந்த ஒரு பயம், ஒரு லேர்னிங் கிடையாது. ஐயோ ஏன் ஆண்டவர் அவங்களை தண்டிச்சாரு, ஏன் ஆண்டவர் அவ்வளவு கோபம்னாரு. லேவியர்களை கூட லெவிட்டிக்கல் சிட்டியில உள்ள லேவியர்கள் அதை உற்று உள்ள பார்க்க ஆசைப்பட்ட போது கூட ஆண்டவர் கோபப்பட்டு அடிச்சிருக்கிறாரு. அப்ப அது வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான காரியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உன்னதமான அந்த மகிமையான காரியத்தை அவன் சரியா கற்றுக்கொள்ளல. ஆண்டவர் நிறைய உதாரணங்களை காமிச்சிருந்தா கூட he was so careless in learning the things அப்படின்னு சொல்லலாம். நீங்க நல்லா பாருங்க, மோசஸ் ஆண்டவர் சொல்லுவார் 2வது தடவை தண்ணியை கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு அந்த கண்மலைகிட்ட போய் பேசு அப்படிம்பாரு. இவன் கோபத்துல விரக்தியில வாங்க நாங்களா உங்களுக்கு தண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கண்மலைகிட்ட போய் பேசுன்னு சொல்ற இடத்துல அவன் கண்மலைய போய் திரும்ப முதல் தடவை அடிச்ச மாதிரியே 2-3 அடி அடிச்சிருவான். தண்ணி வந்தது. ஆனா பிதாவாகிய தேவன் சொன்னார், அப்பா ப்ராமிஸ்ட் லேண்ட நீ எட்டிதான் பாப்ப, உன் கால் அங்க வைக்க விட மாட்டேன். நம்ம நிறைய நினைக்கிறோம் நம்ம ஆண்டவருடைய குளோரியே நம்ம ஏதோ அவருடைய கற்பனைகளை மீறி நம்ம இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாம் பாதுகாத்தார். நான் இல்லைங்க, எனக்குரியது சிலது இல்லை அப்படின்னா அது எனக்கு இல்லை. இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே எனக்குரியது இல்லை. மோசே முகமுகமாய் கர்த்தரை பார்த்து பேசினவன். ஆண்டவரே அதை அறிக்கை பண்றாரு. ஆனால் நம்பர்ஸ் 20ல verses 7 to 12 சொல்றாரு, நீ கீழ்ப்படியலப்பா, you showed என்ன dishonor to me, I am so sorry. நான் பேசுன்னு சொன்னேன், நீ திரும்ப போய் கண்மலை அடிச்ச இல்லையா, ஐ எம் சோ சாரி. நீ பார்க்க முடியாது, நீ வேணா பார்த்துக்கோ, ஆனா நான் உன்னை அந்த தேசத்திலே கால் எடுத்து வைக்க மாட்டேன். இது மோசஸினுடைய கீழ்ப்படியாமையிலையும் அவிசுவாசத்திலையும் தன்னுடைய பொல்லாத எண்ணத்திலே அவன் நினைச்சு செய்ததுனால வந்த ஒரு தீவினை சொல்லுங்க. அந்த ஒரு பார்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அவனை போக முடியல. அப்ப Uzzah was careless, Moses was careless as well. இது ரொம்ப ரொம்ப கவனம். நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? இன்னைக்கு நீங்க ராஜாக்களாய், நான் ராஜாக்களாய், ஆசா லேவியர்களாய், அதுக்காண்டி எல்லாரையும் எல்லாத்தையும் செய்யணும்ட்டு ஆண்டவர் நினைக்கிறது இல்லை. எனக்குன்னு ஒண்ணு கொடுத்திருப்பார், நான் அதை செய்யணும். உங்களுக்குன்னு ஒண்ணு கொடுத்திருப்பார், நீங்க அதை செய்யணும். அதுல நம்ம ரெவரண்டா ஆண்டவருக்கு என்ன மகிமை செலுத்தணுமோ அதை செய்யும் போதுதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளும் இந்த காரியம்னு இல்லை, வேற எப்படியெல்லாம் நம்ம டிஸ்ஹானரை
இர்ரெவரன்ஸ் ஆண்டவர் கொண்டு வர்றோமோ, சில நேரங்கள் அது நம்மளுக்கோ நம்ம குடும்பத்துக்கோ அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பாடத்துல ஊசா வீட்டுல 20 வருஷம் இருந்ததுனால ஆண்டவர் அவன் மேல கருணை எல்லாம் காமிக்கல. எங்கேயோ ஆண்டவர் அதுக்கு ஒரு லைன் டிராப் பண்றதையும் நீங்களும் நானும் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தையும் பார்க்க முடியும். 5th ரீசன், ஊசா ஆக்டட் ஃபிளஷ்லி. ஒரு மாமிச சிந்தையிலே அவன் செயல்பட்டது போல நான் பார்க்கிறேன். என்ன அப்படின்னா, இவனை கான்சிக்ரேட்டே பண்ணவே இல்லை. எலையசர் அப்படிங்கிறவங்களை தான் கான்செக்ரேட் பண்றாங்க. இந்த இடத்துல நம்ம 2 சாமுவேல்ஸ் 1 சாமுவேல் 7 and 1 and 2ல எலையசரை கான்செக்ரேட் பண்ணுன்னு போட்டிருக்கு. 2 சாமுவேல் 6ல ஊசாங்கிற புள்ளதான் இருக்கிறான், அகியோன்னு ஒருத்தவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது இல்லைங்களா? அப்ப எலையசர் எங்க போனாரு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். எப்படி அப்படின்னா, ஊசாங்கிற ஒரு பிள்ளை இருந்திருக்குது. ஊசா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனின் பலன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா a man who acted by his own strength, அவனுடைய மாமிசத்தையே நம்பி வாழுகிற ஒரு மனுஷன் அர்த்தம் உசா அப்படின்னா. அகியோ அப்படின்னா அவனின் சகோதரன். அகியோ அப்படின்னா அவனின் சகோதரன். இன்ஃபேக்ட் இந்த அகியோங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா எலையசரை குறிக்குது. சரிங்களா? அது ரொம்ப சிம்பாலிக்கா ஹீப்ரூல அவனின் சகோதரன் போட்டிருக்கிறது. இதுக்கு உண்மையான அர்த்தம் அவனின் சகோதரன். எலையசர் அப்படிங்கிறவரை குறிக்கிறது சொல்லுதான் இந்த அகியோ. அப்ப அகியோங்கிறது ஒரு புது பர்சன் கிடையாது, அவனின் சகோதரன், ஊசாவினின் சகோதரன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலே இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள். இது உண்மையிலே யாரை குறிக்குதுன்னா, ஆல்ரெடி இந்த தேவனுடைய பெட்டிய காட் பண்ணும்படி அப்பாயிண்ட் பண்ணி கான்சிக்ரேட் பண்ணப்பட்ட எலையசரை தான் குறிக்கிறது. அதனால உங்களுக்கு அந்த விடையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப அகையோ அப்படின்னா எலையசர். அப்ப ஊசா என்ன பண்றான், அண்ணனை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்குது, அண்ணனை தான் 20 வருஷமா கான்செக்ரேட் பண்ணி இருக்கிறாங்க, 20 வருஷமா வீட்டுல அண்ணன் தான் அந்த பெட்டிக்குரிய காரியங்களை கவனம் செலுத்தி பார்த்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அறிவு தெளிவெல்லாம் இல்லாம தைரியமாக அவருடைய இதயத்தை நம்ம ஒன்றும் பண்ணல, பெட்டி உழுவுதே அப்படி. ஆனாலும் அது உண்மையிலே அதனுடைய உன்னதத்தன்மை தெரியாம அவன் தன்னுடைய மாமிச பலத்திலே அதை தொட்டான். அதனாலதான் நான் சொல்றேன் ஊசா ஆக்டட் ஃபிளஷ்லி அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். ரோமர் 8வது அதிகாரத்துல நீங்கள் 6, 7, 8 நீங்க குறிச்சு வைத்துக் கொண்டீங்கன்னா அதுல ரொம்ப சொல்லுது. இன்னைக்கு நிறைய நம்ம மாமிசத்துல செயல்பட்டுக்கிறோம் இல்லைங்களா? நம்மளுக்கு இது பண்ண என்ன அப்படி அப்படிங்கிறது மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல மாமிசத்துல செயல்படுகிறோம். ரோமர் 8ல 6, 7, 8 மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஆண்டவர் கமாண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்காக தான் எக்ஸோடஸ் 25ல 8 to 15 படிச்சோம். ரோமன்ஸ் அதே போல நம்பர்ஸ்ல சாப்டர் 4ல நாங்கள் ஒரு வசனத்தை நம்ம 15 படிச்சோம். நம்பர்ஸ் 7ல verse 9 படிச்சோம். யாரு சுமக்கணும், எப்படி சுமக்கணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கமாண்ட்ஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ் கட்டளைகளும் நியாய பிரமாணமும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இவ்வளவு இருந்தும் he acted fleshly. அதனாலதான் இந்த மாமிச சிந்தை கீழ்ப்படியாது அப்படின்னு சொல்லுகிறதை. நீங்க மாமிசத்துல செயல்பட்டீங்கன்னா அது தேவனுக்கே நீங்க ஊழியம் செய்யறது மாதிரிதான் இருக்குதுங்க. ஆனா நீங்க உண்மையில தேவனுக்கு பகையாய் நீங்களோ நானோ அப்படி செயல்பட்டோம்னா தேவனுக்கு பகையாய் தான் இருக்கிறோமே தவிர இல்லை. ஒன்னு ஆண்டவர் ஒரு ஊழியங்களோ ஒரு சில காரியங்களோ உங்க வாழ்க்கையில குடும்ப விஷயங்களோ எதுவா இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்குன்னு வாழ்ற பிள்ளைகள், நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிள்ளைகள். அந்த ஆவிக்குரிய சிந்தையில நீங்க செயல்பட்டாதான் அதுல ஜீவனும் சமாதானமும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது ஏதோ அந்த நேரத்துல சாதிச்ச மாதிரி இருக்கும், அது உங்களை தான் பாதிக்கும்.
அதன் மூலமா அவங்க குடும்பங்களையும் பாதிக்கும். ரொம்ப கவனமாக இந்த வருஷ தொடக்கத்துல நம்மளுக்கு அப்படி இருப்போமாக. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்களும் நானும் தான் தேவனுடைய பெட்டியை சுமக்கிற பிள்ளைகள். எனக்குள்ளார இம்மானுவேலராய் இருக்கிறார், எனக்குள்ளார கர்த்தர் ஆவியானவராய் எனக்குள்ளார குடிகொண்டிருக்கிறார். அப்போ நான் சுமந்திருக்கிறேன். மாமிச சிந்தையில செயல்படக்கூடாது, ஏன்னா அது அவருக்கு கனம் செலுத்துறதாய் இருந்து விடாது. 8வது வசனம் ரோமர் 8:8 சொல்லுது, மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுக்கு பிரியமா இருக்காது. நம்ம ஊழியம் கூட செய்யற மாதிரி இருக்கும், ஆனா அது தேவன் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்காது, பிரியமா இருக்கிறாது. அப்படிங்கிறத நீங்களும் நானும் அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 5 காரணங்களை சொன்னேன். முதல்ல, it should not be carried by the cart but by the appropriate people. 2வது, ஊசா என்ன பண்ணிருக்கணும்? 2வது ரீசன், ஊசா was not consecrated. எலியேசர் தான் கான்செக்ரேட் பண்ணிருக்கிறாரு. 3வது ரீசன், ஊசா was taken so lightly about this ark. என்ன சொல்றீங்க? 4வது, ஊசா was careless of learning the past ஹிஸ்டரி. ஆண்டவர் எப்படி முன்னாடி உள்ள ஜனங்களை பனிஷ் பண்ணாருங்கிறதுல ஒரு கவனம் செலுத்த முடியாம, கற்றுக்கொள்ள முடியாம அசால்ட்டா இருந்துட்டான். 5வதாக தான் நான் சொன்னேன், ஊசா ஆக்டட் ஃபிளஷ்லி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் இந்த பாடங்களை கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய பெட்டி, நான் திரும்ப சொல்றேன், அவர் எனக்குள் உங்களுக்குள் இருக்கிறார். தேவனுடைய பெட்டியை சுமக்கிற கோகாத் ஆசாரிய கூட்டம் நான். என்ன சொல்றீங்க? அவனுக்கு சுமக்கிறதுக்கு மாத்திரம்தான். நான் என்னோடு அவர் வாசம் பண்ணுகிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிறார், அவரோட நடக்கிறேன், பேசுறேன். எவ்வளவு மகிமையான பிள்ளைங்க. அப்ப நீங்களும் நானும் பார்க்கணும், the person of God should be revered. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில தேவன் கனப்படுத்தப்படுகிறாரா? அதிக உச்சிதமான கனத்தை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? அவர் பரிசுத்த தேவன் என்ற கனத்தை கொடுத்து நாம் வாழுகிறோமா? God is holy, இல்லைங்களா? ரெவரன்ஸ் must be there. God is holy சார். நீங்க நல்லா பார்த்து கொள்ளுங்களேன். சங்கீதம் 111:9 சொல்லுது, அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. அப்பா, அவருடைய நாமம் எப்படி இருக்குதான்? பரிசுத்தமும் பயங்கரமுமானது அப்படின்னு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல லெவிட்டிகஸ் 19:30 சொல்லுது, அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் உள்ளது. லெவிட்டிகஸ் 19:30 குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கு அப்ப ஆண்டவரை நாம் அதிக உச்சமான கனத்தை கொடுத்து நாம் வாழுகிறோமா? இதை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். அடுத்து, at any cost, என்ன தெரியுமா? The precepts of God's word should be respected. தேவனுடைய நியமனங்கள், பிரமாணங்கள், வார்த்தைகள் எல்லா கட்டத்திலும் நாம் கனப்படுத்தி வாழ வேண்டும். நல்ல கனப்படுத்தி வாழணும். என்ன? ஃபர்ஸ்ட் ரெவரன்ஸ் அப்படிங்கும் போது உச்சமான கனம் இது. அடுத்து அந்த வார்த்தை நாம் கனப்படுத்தணும். என்ன வந்தாலும் அதை மீறி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே Psalms 111 7 to 8 பாருங்க. அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியம் நியாயமானவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள், அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள், அவைகள் உண்மையும் செம்மையுமானவைகள், செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைங்களா? அப்ப எனக்குள் வார்த்தையானவர் வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய பெட்டியில டேப்லெட்ஸ் 2 டேப்லெட்ஸ் மூலமா வார்த்தை இருக்கிறது. அப்ப எனக்கு அதை எப்படி சுமக்கணும்னு அவங்களுக்கு எதிர்பார்த்தாரோ அதே போலதான் நான் எனக்குள் வாசம் பண்ணுகிறவரோடு நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறாரோ அதன்படி வாழணும். சோ அதனாலதான் சொன்ன the precepts of God should be respected. 3வதாக நான் சொல்ல முடியும், the purpose of God should be remembered all the time. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். அந்த நோக்கத்தை நாம் எல்லா நேரமுமே நினைத்து வாழ வேண்டும். அப்படிங்கிறதுக்கும் நீங்களும் நானும் தயாராக இருக்க வேண்டும். எஸ்ஐயா chapter 55 verse 8 and 9. Don't take it for granted. Hallelujah. ஆண்டவருடைய பிள்ளை
பிள்ளையாக்கும், நான் மடியில உட்காருவேனாக்கும், தலையில உட்காரு. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நீங்க சொல்லுங்க, நான் அதெல்லாம் தப்பேன். ஆனா ரெவரன்ஸ் இருக்காப்பா, ரெஸ்பெக்ட் இருக்காப்பா, ரிமெம்பரன்ஸ் இருக்காப்பா? அவர் என்ன நோக்கத்துக்காக உன்னையும் என்னையும் பிள்ளையா வச்சிருக்கிறாரு, உங்களை என்னையும் பிள்ளையா உங்களை என்னையும் ஊழியனா வச்சிருக்கிறாரு. அது இல்லாம நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கீழே விழுந்து போய்விடுவோம். கர்த்தரால் அடிபட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு நம்ம நிறைய ஊழியர்களை பார்க்கிறோம், நிறைய விசுவாசிகளை பார்க்கிறோம். இப்பதான் கர்த்தத்தை பேசிட்டு வந்தேங்கிறாங்க. அவங்களும் இந்த மாதிரி பெட்டியை தொட்டி அடிபட்ட மாதிரி அவங்க வாழ்க்கை போறதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடங்கள். அவங்களுக்கே அப்படின்னா ஒரு காலத்துல நல்லா நடந்தவங்க, அவங்களுக்கே அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் எப்படி? அப்போ the purpose of God should be remembered. வேத வசனம் சொல்லுது, எஸ்ஐயா 55:8, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் உயர்ந்திருக்கிறது எப்படி, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்க என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. அப்ப தேவனுடைய நோக்கம் அவர் எனக்கு புரிய வைக்கதான் எனக்கு தெரியும். நானா புரிஞ்சுக்கிறத வச்சுக்கிட்டு இவ்வளவுதான் ஆண்டவர் இவ்வளவுதான் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஒண்ணு நோக்கத்தை வெளிப்படுத்துவார், ஒண்ணு அவர் யாருங்கிற நோக்கங்கள் நமக்குள்ளார வெளிப்படும். அப்ப அதை புரிந்து அதை நினைச்சு நான் வாழணும். எனக்கு எவ்வளவு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நான் வாழ முடியும், அது உண்மை. ஆனா ஒவ்வொரு நாளும் அவரோடு நான் கூட கூட வாழ்ந்து வளர என்ன ஆகும்னா அவர் யார் என்கிற அறிவு எனக்குள் பெருகும். அதை நினைச்சு என்னுடைய ஒவ்வொரு நடையும் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஊஷா மாதிரி நம்ம ஸ்ட்ரக் ஆகாம வாழணும்னா இந்த 3 காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில முக்கியம். அவர் ரெவர்ட் பண்ண வேண்டும், அவருடைய ப்ரீசெப்ட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும், அவருடைய பர்பஸை எப்பொழுதும் நினைத்து வாழ வேண்டும். என் பர்பஸ் அல்ல, அவர் பர்பஸ். இதை நாம் செய்யும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அந்த பெட்டியினால் உண்டான ஓபேத் ஏதோமு வீட்டுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் கொடுப்பார், எனக்கும் கொடுப்பார். ஏன் அப்படின்னா இந்த 3 காரியத்தையுமே ஓபேத் ஏதோம் செய்தான். அவன் ரெவரன்ஸ் பண்ணனான், அவன் ரெஸ்பெக்ட் பண்ணனா, 3வது ரெமெம்பர் பண்ணா. ஆண்டவர் பிரசன்னம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குதுங்கிற அந்த பய பக்தியோட நினைத்து வாழும் போது ஆண்டவர் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையுமே ஆசீர்வதித்தார். இதுதான் ரொம்ப ஆசீர்வாதம். அதே போல உங்களுக்கும் செய்ய முடியும், எனக்கும் கர்த்தர் செய்ய முடியும். யாரெல்லாம் விரும்புறாங்களோ இதை செய்ய முடியும். அப்படியே கர்த்தர் நம்மளுக்கு செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you. Amen. அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்திலே